திருநெல்வேலி மாவட்டத்தில் கடும் வறட்சியில் சிக்கியுள்ள பூச்செடிகள் அழிந்து விடாமல் இருக்க விலை கொடுத்து டேங்கர் தண்ணீர் பாய்ச்சும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் விளைபொருட்களுக்கு சந்தையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் போதிய மழை இல்லாத காரணத்தால் வரலாறு காணாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவி வருகிறது. குறிப்பாக பருவமழை பொய்த்து போன காரணத்தால் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் நீண்டகால பயிர்களான தென்னை, மல்லிகை, அரளிப்பூ உள்ளிட்டவற்றை வறட்சியில் இருந்து காக்க விவசாயிகள் கடுமையாக போராடி வருகின்றனர். அதனால் ஒரு டேங்கர் தண்ணீரை 700 ரூபாய்க்கு வாங்கி அதனை மல்லிகை உள்ளிட்ட பயிர்களுக்கு பாய்ச்சி பராமரித்து வருவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். டேங்கர் வச்சு தான் வெளியே இருந்து கொண்டாந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு டேங்கர் 700 ரூபா கொடுத்து வெளியே இருந்து கொண்டாந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் மூட்டையாவது காப்பாற்றணும். அதுக்குள்ளே வருமான அளவு கிடையாது. மூட்டையாவது விட்டுட்டா மாறி உற்பத்தியாக ஒரு 4-5 வருஷம் ஆகும். அதனால் என்ன பாருங்கள், மூட்டைலாம் ரொம்ப வாடி போய் கிடக்கு. ரொம்ப இதுங்க ஏதோ கையில் இருந்தால் ரூபாயை கொடுத்து மூட்டை காப்பாற்றிக்கணும். இடத்துல மழை 4-5 வருஷமாக மழையே கிடையாது. அதனால் ரொம்ப வறட்சி, குடி தண்ணி கூட கிடையாத அளவுக்கு இருக்குது. வெளியே இருந்து ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் தான் டேங்கர்லேருந்து கொண்டாந்து பாய்ச்சி மூட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வறட்சி ஆயிட்டு. டேங்கர் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி அவற்றை நேரடியாக கிணற்றில் விட்டு மீண்டும் அவற்றை சொட்டு நீர் பாசனம் மூலமாக பயிர்களுக்கு பாய்ச்சி வருகின்றனர். ஆனால் சில நேரங்களில் டேங்கர் தண்ணீருக்கு கூட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். பராமரிப்பு செலவு, வேலையாட்களுக்கான கூலி ஆகியவற்றால் நஷ்டமே ஏற்படுவதாகவும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மழை தண்ணி எதுவுமே இல்லை. நாங்கள் வண்டி தண்ணி வச்சு தான் இந்த மூட்டை காப்பாற்றோம். ஒரு வண்டி அடுத்தவங்கக்கிட்ட போய் ஒரு வண்டி தண்ணி கேட்டால் 800 ரூபா கொடுக்கணும். பூ பறிக்க வந்தால் அவங்க 2 மணி வரைக்கும், காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா 2 மணி வரைக்கும் பறிக்கவங்களுக்கு 150 ரூபா பைசா கொடுக்கணும். அங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் விலை இல்லை, பூவுக்கு விலை இல்லை. இந்த மூடு இறந்து போச்சுன்னா எங்களுக்கு வேறு அடுத்த மாதத்துலேருந்து பிழப்புக்கே வழி இல்லை. அதனால தான் இப்படி பைசா கொடுத்து தண்ணி வாங்கி நாங்கள் கொண்டு வந்து இந்த மூட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். மழையே பெய்யலை, என்ன தான் செய்ய போகிறோமோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. தற்போது உள்ள நிலையில் தொடர்ந்து கடினப்பட்டு பயிர்களை பராமரித்தாலும் பல்வேறு இடங்களில் வறட்சியில் சிக்கி மல்லிகை செடிகளும் தென்னை மரங்களும் கருகி போய்விடுகிறது. பருவமழை கை கொடுத்தால் மட்டுமே பயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், திருநெல்வேலி.